மிகவும் அருமையான ஒரு கேள்வி இது. உபதேசம் என்றால் என்ன? உப என்றால் என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உபன்னா இங்கிலீஷில் சப் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே சப் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார். சப் என்றால் உப. தேசம் என்றால் நாடு. ஒரு நாடு இருக்கும்பொழுது இன்னொரு நாட்டை குறித்து பேசுவது உப தேசம். சப் கான்ஸ்டியூஷன், சப் கண்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேகம் இருக்குது. இந்த தேகத்தில் பல லோகங்கள், பல இடங்கள் இருக்குது. ஒரு இடத்துல இறைவன் குடியிருக்கிறான் அப்படின்னு எல்லா வேதங்களும் உலகத்தில் இது வரைக்கும் 4200 மதங்கள் தோன்றின. இந்த 4200 மதங்களும் அந்த ஒரே ஒரு இடத்தை குறிவைத்தே சொல்லுகின்றன. இந்த இடத்துல தான் இறைவன் இருக்கிறான். அப்போது எந்த இடம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்த்தோம்னா எல்லாமே மறைபொருளாக சொல்லப்பட்டதை தவிர வெளிப்படையாக எந்த வேதத்திலும் எந்த மதத்திலும் எந்த குருமார்களும் இதுவரையில் சொல்லவே இல்லை. அந்த தேசத்தை தான் நமது தேகத்திலே உபதேசம் என்று பெரியோர்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திலே தான் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற சொல்கிறது தான் உபதேசம். இதை மனுவாக பிறந்த அனைத்து உலக மக்களும் பெறலாம். அக்காலத்திலே பெற்றார்கள், இக்காலத்திலும் பெறலாம், எதிர்காலத்திலும் பெறலாம். எல்லா மக்களும் இதுக்கு அருகதை உள்ளவர்கள். எல்லோரும் வாருங்கள், நீங்களும் தெரிந்து அடையலாம். நன்றி, வணக்கம்.